நேற்றைய முதல்வர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், நாளைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் அவர்கள், எடப்பாடியார் அவர்கள் 22/11/2020 அன்று தூத்துக்குடியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் வானரமுட்டி மற்றும் சிவஞானபுரம் ஆகிய பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதற்கு பிறகு NHM என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஹெல்த் மிஷன் மூலமாக அந்த பரிந்துரையெல்லாம் செய்யப்பட்ட நிலையில் தேர்தல் நடைபெற்றது. அதற்கு பிறகு சிவஞானபுரம் ஆரம்ப சுகாதார நிலையம் துவக்கப்பட்டிருக்கின்றது. 2 ஒன்று துவக்கப்பட்டது. அது இன்றைக்கு விளாத்திக்குளம் தொகுதியிலே வருகின்றது. அரசு பாரபட்சமாக ஒரு கண்ணில வெண்ணையும் ஒரு கண்ணில சுண்ணாம்பும் என்ற நிலையில நீக்கிறேன். நீங்க கேளுங்க, காலையில திருப்பதியில எல்லாம் சாமி கும்பிட்டு வந்து நல்ல வார்த்தையா கேளுங்க. 2 அறிவிக்கப்பட்டதில் 1 நடைமுறைக்கு வந்ததில் மகிழ்ச்சி. ஆனால் இன்றைக்கு 2 ஆரம்ப அறிவிக்கப்பட்டதில் 1 துவங்கப்பட்டதில் மகிழ்ச்சி தான். என்னுடைய தொகுதி கோல்பட்டியில் இந்த வானரமுட்டியில் அவசியமானது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்தை தெரிவித்துள்ளேன்.